இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நிறைய வாழ்த்துகிறோம். यीशु के नाम से आप सबका आशीष करते हैं। ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். और प्रभु हमें अधिक प्रेम करता है। அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उसने हमसे पहले प्रेम किया है, ऐसे वचन कहता है। ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்கிறார். और इसलिए आपका हृदय कभी घबराना नहीं, डरना नहीं करके प्रभु कहता है। வேதாகமத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம் पहला यूहन्ना का 4था अध्याय 8வது வசனம், उसका 8वां वचन, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், और जिसके पास प्रेम नहीं है वो प्रभु को नहीं जानता, தேவன் அன்பாகவே இருக்கிறார். क्योंकि प्रभु खुद प्रेम है। அன்பு இல்லாதவன், தேவனிடத்தில் அன்பு இல்லாதவன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. और जो प्रभु के पास प्रेम नहीं रख सकता वो प्रेम को नहीं पहचानता। ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். लेकिन प्रभु हमसे प्रेम करता है। அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், हमसे कितना अधिक प्रेम करता நாம் है, மறக்கவே கூடாது. हम उसे भूलना ही नहीं ஜெபம் चाहिए। பண்ணுவோம். प्रार्थना करेंगे। எங்கள் அன்புள்ள தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். मेरे प्यारे प्रभु, हम आपको धन्यवाद कहते நீரே हैं। எங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தீர். आपने हमसे पहले प्रेम किया, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறும்போது உம்முடைய அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். और जब हम आपसे प्रेम करते हैं तो हम आपके प्रेम को पहचानते हैं। உம்முடைய விலையேறப்பட்ட வேதத்தின் மூலமாய் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர். आपके कीमती वचन के अनुसार हम अपने प्रेम को आपने प्रकट किया है। சிருஷ்டிகர் தாமே குமாரனாக வெளிப்பட்டு அன்பை வெளிப்படுத்தினார். और जो जिसने रचना किया उसी ने मनुष्य के रूप में प्रकट होकर हमें प्रेम को प्रकट बताया है। கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें உம்முடைய कीजिए। அன்பு ஒவ்வொரு இருதயங்களும் ஊற்றப்படும். आपका प्रेम हर एक हृदय में उंडेला जाए। இயேசுவினுடைய நாமத்தில் பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். இன்று நாம் தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். आज हम प्रभु के इस प्रेम के बारे में देखेंगे। அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். और जिसके पास प्रेम नहीं है वो प्रभु को नहीं முதலாவது पहचानता। நான் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். पहले हमें प्रभु के पास प्रेम रखना உலக चाहिए। பிரகாரமாக நான் தாய் தகப்பனை நேசிக்கும் போது அதை நாம் புரிந்து கொள்ளலாம். पहले दुनिया के रीति से जब माँ और पिता के ऊपर प्रेम रखते हैं तो हम उस प्रेम को समझ सकते எப்படி हैं। நான் தாய் தகப்பனையோ நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாக என்னை உருவாக்கின ஆண்டவரை நான் விசுவாசித்து அன்பு கூற வேண்டும். और जिससे हम अपने माता पिता को प्रेम रखते हैं उससे भी अधिक हमारे प्रभु के ऊपर प्रेम रखना 1 चाहिए। யோவான் पहला यूहन्ना 4வது அதிகாரம் 4था अध्याय 18வது வசனத்துல, और उसका 18वां वचन पर, அன்பிலே பயம் இல்லை, और प्रेम के अंदर भय नहीं है, பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். और जो परिपूर्ण प्रेम है वो भय को दूर करता है। ஆகவே ஆண்டவரிடத்துல நாம் மிகவும் அன்பு கூற வேண்டும். और इसलिए प्रभु से हमें बहुत अधिक प्रेम करना है। 16வது வசனம் சொல்லுகிறது, 16वां वचन पर लिखा है, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். और प्रभु हमारे पर जो प्रेम रखा है उसे हम जानकर हम विश्वास करते हैं। பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், प्रेरित पौलुस कहता है, நாங்கள் அவரை அறிந்து அவரிடத்திலே அன்பாய் இருந்தோம். हम जानकर हम उससे प्रेम रखते थे। யோவான் பாருங்க, அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தார். और यूहन्ना उसके छाती पे लेटा हुआ அவர் रहता था, அவ்வளவு அன்பாக அவனை நேசித்தார். और उतना अधिक वो उससे प्रेम किया था। தேவன் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். पहले प्रभु ने हमसे प्रेम किया அவர் है, சொல்லுகிறார், என் பிள்ளைகளே என்று அவர் அழைக்கிறார். लेकिन वो कहता है मेरे बच्चों करके पुकारता யோவான் है। 21வது அதிகாரத்துல यूहन्ना 21वां अध्याय के 5வது अंदर வசனத்துல 5वें वचन के अंदर, தேவனுடைய சித்தத்தை விட்டு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. और प्रभु की मर्जी को छोड़कर ये मछली पकड़ने चले गए, ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பினார். और प्रभु मरकर जी उठा है। 40 நாள் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை தரிசனமாகி உயிரோடு இருக்கிறதாக தம்மை காண்பித்தார். 40 दिन तक प्रभु ने उन्हें प्रकट करके दिखाया कि वो जीवित है। ஆனா அப்படி இருந்தும் கூட பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளவு ஆழமாக இல்லை. और उतना रहने के बावजूद भी उनका प्रेम उतना अधिक नहीं रहा, அதனால தான் அவங்க மீன் பிடிக்க போனாங்க. और इसीलिए वो वहां पर मछली पकड़ने चले ஆனாலும் गए। கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், लेकिन फिर भी प्रभु उन्हें देखकर कहता है, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது இருக்கா? हे मेरे बच्चों, क्या कुछ भोजन खाने के लिए है? பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. वो बच्चों करके पुकारता தேவன் है। அப்படி அவங்களை நேசித்தார். प्रभु ने उनको वैसे अधिक प्रेम किया। கலாத்திய சபையில எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், गलातियों के किताब में लिखने के समय पर पौलुस कहता है, 4வது அதிகாரம் 19வது வசனத்தில், 4थे अध्याय के अंदर 19वां वचन के अंदर, என் சிறு பிள்ளைகளே, हे मेरे बच्चों, உங்களுடைய உள்ளத்துல கிறிஸ்து உருவாக வேண்டும். तुम्हारे अंदर मसीहा का उत्पन्न होना चाहिए, கிறிஸ்து உன்னுடைய அன்பு என்ற இருதயத்துல ஊற்றப்பட வேண்டும். और मनुष्य मसीहा का प्रेम
प्रेम तुम्हारे अंदर उंडेला जाना ரோமர் चाहिए। 5:5 அப்படி எழுதியிருக்கு. रोमियों का 5:5 पे कहता है, யார் அந்த சுவிசேஷத்திற்கு கவனம் செலுத்துகிறார்களோ, कौन उस सुसमाचार के लिए ध्यान लगाता யார் है, இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, जो यीशु की ओर देखता है। வேதம் சொல்லுது அவருடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷம். कलाम कहता है कि उसके स्वरूप में रहने वाला सुसमाचार। சுவிசேஷம் எப்படி இருக்கா? सुसमाचार कैसा है? தேவனுடைய சாயல், प्रभु का स्वरूप है அன்பினால் நிரப்பப்பட்டது. और वो प्रेम से भरपूर है। எந்த ஒரு மனிதன் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது कोई भी मनुष्य जब इस कलाम को पढ़ता है, ஆறுதலை கொடுக்கிறது, उसको वो तसल्ली देती है, விடுதலை கொடுக்கிறது, उसको छुटकारा मिलता है, சுகத்தை கொடுக்கிறது, उसको चंगाई मिलती है உங்களுடைய பயத்தை கூட எல்லாம் நீக்கி விடுகிறது. और तुम्हारा भय को भी वो निकाल देता है। தேவனுடைய சுவிசேஷம் அவரை போல இருக்கிறது. प्रभु का सुसमाचार उसी के समान है அதை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளலாம். और उसको पढ़ने के समय पर हम उसके प्रेम को पहचान सकते ஆகவேதான் हैं। அப்போஸ்தலர் சொல்கிறார்கள், और इसीलिए प्रेरित कहते हैं, தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். और इसलिए प्रभु ने जो हमारे ऊपर प्रेम रखा है उसे जानकर हम उसके ऊपर विश्वास தேவன் करते हैं। அன்பாகவே இருக்கிறார். प्रभु खुद प्रेम है। எவ்வளவு மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. कितना अधिक प्रेम करने वाला प्रभु है। இயேசுவானவர் கூட மலப்பிரசங்கத்துல சொல்லுகிறார், यीशु मसीह भी उस पहाड़ के प्रचार में कहता है, உன்னுடைய பிள்ளை உன்னை பார்த்து, அதாவது அப்பத்தை கேட்டா நீ கல்லை கொடுப்பியா? क्या तेरे बच्चों ने तुझे पुकार कर मुझे रोटी चाहिए पूछे तो क्या उन्हें तो पत्थर देगा? மீனை கேட்டா நீங்க தேளை கொடுப்பீங்களா? और क्या मछली पूछे तो क्या तुम उसे बिच्छू दोगे? ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத மனுஷன் கூட தன்னுடைய பிள்ளைக்கு அப்படி செய்ய மாட்டான். प्रभु कहता है कि एक बुरा व्यक्ति भी अपने बच्चों के लिए ऐसा नहीं करता। நான் எப்படி உங்களுக்கு இந்த தீமை செய்வேன்? और मैं कैसे तुम्हारे लिए बुराई ஆகவே करूंगा? முதலாவது நான் தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए पहले प्रभु के प्रेम को पाना है। அவர் நல்லவர். वो अच्छा है। உபாகமம் 1வது அதிகாரத்துல व्यवस्था विवरण के अंदर पहला अध्याय 31வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். 31वें वचन के अंदर प्रभु कहता है, அந்த வசனத்தை வாசிப்போம். उस वचन को पढ़ेंगे। முதல் அதிகாரம், உபாகமம் முதல் அதிகாரத்துல 31வது வசனம். व्यवस्था विवरण का पहला अध्याय के अंदर 33वां वचन। ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் வழி நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. और तुमने जाना है कि तुम्हारे परमेश्वर तुम्हें अपने कंधे के ऊपर उठाकर जैसे ले चला वैसे तुम्हें ले चला है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் என்னை சுமந்தாரா. प्रभु ने मुझे उठाया है। இஸ்ரவேல் ஜனங்கள் 25 லட்சமான ஜனங்களை சொல்லுகிறார், நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். और इजरायली लोग जो 25 लाख के अधिक लोग थे उन लोगों को प्रभु कहता है मैंने तुम्हें उठाकर चलाया है। இறையாத தேவன் சொல்கிறார், நானும் சுமந்து கொண்டு வந்தேன். और वो प्रभु कहता है कि मैं तुम्हें उठाकर ले चला। நம்மளையும் கூட அப்படிதான் சுமந்து கொண்டு வந்தேன். हमें भी वैसे ही उठाकर चलाता है। பிறந்தது முதல் हम जब से जन्म लिए இது हैं வரைக்கும் आज तक அவர் தான் என்னை சுமந்திருக்கிறார். उसी ने मुझे चलाया எத்தனையோ है। முறை நான் மறுதலித்திருக்கிறோம். कितने बार मैंने उसे इनकार किया, எத்தனையோ முறை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். कितने बार मैंने उसे दुखित किया, எத்தனையோ முறை நாம் அவரை நினைக்கவே இல்லை. कितने बार हमने उसे स्मरण भी नहीं ஆனா किया, அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கல பாருங்க. लेकिन उसने कभी हमें नहीं बुलाया। ஒவ்வொரு வயசுலயும் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் செய்தார். और हर एक उम्र में हमारी हर एक जरूरतों को वो पूरा சில करता है। வேளையில நாம் அவருக்கு சில பொருத்தனையை பண்ணியிருப்போம் சிறு பிள்ளையில. कुछ समय पर हम बचपन में उसके लिए एक वाचा बांधते हैं அதை கூட அவர் நினைவு கூர்ந்து அதை ஞாபகப்படுத்துகிறார். और उसे भी वो याद रखता है और हमें स्मरण दिलाता அவர் है। மறக்கிற தெய்வம் அல்ல. वो उसे भूलने वाला प्रभु नहीं ஆண்டவரே, है। எனக்கு இது தேவைன்னு நம்ம மனசுல நினைத்தது கூட அவர் தருகிறார். और हम जब ये जरूरत है करके मन में जो विचार करते हैं उसे भी वो ஒரு देता है। மனுஷன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல தோளிலே சுமந்த தெய்வம். एक मनुष्य अपने बच्चों को जैसे उठाकर चलाता है वैसे उठाने वाला இன்னும் प्रभु அவர் है। கடைசி வரையிலும் நம்மளை சுமப்பார். और आखिर तक हमें उठाकर चलाता ஆகவே रहेगा। நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க और வேண்டும். इसलिए हमारे हृदय में डरना नहीं चाहिए, भय नहीं खाना चाहिए। உபாகமம் 1:32 வசனம், व्यवस्था विवरण पहला अध्याय के अंदर உங்கள் தேவனாய கர்த்தர் और यह तुम्हारा यहोवा परमेश्वर நீங்கள் பாளையம் இறங்குகிற இடத்தை பார்க்கவும் और तुम जहाँ पर ठहरते हो उस स्थान को देखने
நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் और उस मार्ग से जिससे तुम्हें जाना चाहिए, அவர் இரவும் பகலும் கண்ணோக்கமாயிருந்தார். और वो रात और दिन तुम्हारे पर ध्यान लगाते रहा। எவ்வளவு ஒரு மகிமையான ஆண்டவர் பாருங்க. कितना महिमा का प्रभु ஆகவே है, பயப்படக்கூடாது. इसलिए नहीं डरना உலகத்தில் உள்ள चाहिए। எல்லா சூழ்நிலையிலையுமே दुनिया के हर एक परिस्थिति என்ன में நடந்தாலும் சரி कोई भी बात क्यों ना हो, தேவன் என்னை கவனிக்கிறார். प्रभु मुझे देखता है ஆண்டவர் என் மேல கவனமாக இருக்கிறார். और प्रभु मेरे पर ध्यान लगाए இது रहता है। வரைக்கும் என்னோடு இருந்த ஆண்டவர் இன்னும் என்னை நடத்துவார். और अभी तक जो मेरे पर ध्यान रखता है वो प्रभु आगे भी मुझे चलाता रहेगा। மகிமையான ஒரு ஆண்டவர். एक महिमा का प्रभु யாக்கோபும் கூட அப்படிதான் சொல்லுகிறார். है। याकूब भी ऐसे ही कहता है, ஆண்டவரே ஒரு கோலும் தடியுமாக நான் வந்தேன், हे प्रभु मैं एक लाठी और एक हाथ में ढाल लेकर आया, வேற ஒண்ணு என் கரத்துல இல்லை. मेरे हाथ में और कुछ नहीं था, ஆனா இப்பொழுது நல்ல பரிவாரத்தோடு ஐஸ்வர்யத்தோடு என்னை நடத்தி வந்தார். और अभी तू मुझे बहुत बड़े परिवार के साथ और बहुत सारे धन दौलत के साथ அவர் चलाता है। மகிமையான ஒரு ஆண்டவர் और பாருங்க. वो महिमा का प्रभु है। இன்னைக்கு நம்மளையும் கூட அப்படியே செய்வார். आज हमें भी ऐसे ही करेगा அவர் அவர் மகிமையான காரியங்களை और செய்திருக்கார். महिमा के कार्य को करता है। அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல प्रेरितों के 13वां अध्याय के 8வது अंदर வசனத்துல 8वां वचन पर ஆவியானவர் சொல்லுகிறார், प्रभु सेनाओं का प्रभु कहता है, 40 வருஷம் நான் அவர்களை சுமந்து ஆதரித்தேன். 40 साल तक मैंने उन्हें उठाकर उन्हें लेकर चलाया அவர் है। மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. एक महिमा का प्रभु है। ஆனா 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் 27 சொல்லுகிறார், लेकिन 13वां अध्याय के अंदर 23 में कहता है, ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை और हर एक विश्राम के दिन में पढ़ने वाला जो भविष्यवक्ता है, இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணம் வாசித்தார்கள், इजरायलियों ने व्यवस्था को पढ़ा था, சங்கீதம் வாசித்தார்கள், वचन संहिता पढ़ा था தீர்க்க தரிசனங்களை और வாசித்தார்கள். भविष्यवक्ताओं की किताब को पढ़ा, ஆனால் அதனுடைய பொருளை அவர்கள் கவனிக்கவில்லை. लेकिन उस बात का भेद वो नहीं पहचान என்ன पाए। அதில் எழுதியிருக்கிறது? उसके अंदर की क्या क्या बात நான் लिखी உங்களை है, நேசிக்கிறேன். मैं तुमसे प्रेम करता हूँ। ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு இடைப்பட்ட அதே கர்த்தர் நான் உங்களை நேசிக்கிறேன். अब्राहम ईसाक याकूब से जो मिलाद करता है वो प्रभु मैं तुमसे बातें ஆனா करता हूँ, அவங்களுக்கு புரியல. लेकिन वो नहीं समझे। அந்த அன்பை வெளிப்படுத்தத்தான் தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். उस प्रेम को प्रकट करने के लिए ही प्रभु वहां पर मांस में प्रकट हुआ। 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் சொல்கிறார், प्रे- அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். प्रेरितों की किताब में 13वां अध्याय पर लिखता है कि वो मेरे लिए मर कर मेरे लिए दफन किया गया और जी उठा। அவர் மகிமையான ஒரு वो ஆண்டவர். महिमा का प्रभु है। சங்கீதம் 145வது சங்கீதத்தில் वचन संहिता 145 के अंदर 8, 9வது வசனம் சொல்லுகிறது, 8 और 9 वचन कहता அவருடைய है, இரக்கம், उसका अनुग्रह அவருடைய அன்பு और उसका जो प्रेम நிறைவானது. वो भरपूर है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஆண்டவர் எதையெல்லாம் இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறாரோ, प्रभु ने जो भी चीजें इस दुनिया में बनाकर रखी எதெல்லாம் हैं, சிருஷ்டித்தாரோ जिसे भी उसने रचना किया, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. थोड़ा ध्यान रख के देखिए, அதுல தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த और उस पर प्रभु अपने प्रेम को प्रकट அவர் करता है। செய்கிற எல்லா கிரியைகளிலுமே தன்னுடைய அன்பை और காண்பிக்கிறார். वो जो भी कार्य किया है हर एक में अपने प्रेम को प्रकट करता அவர் है। மனிதனை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். और वो मनुष्य से प्रेम करने वाला खुदा, ஆகவே உங்களை நேசிக்கிறார். इसीलिए आपसे भी प्रेम करता ஒரு है। பலவீனத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். आपके कमजोर को जरूर प्रभु बदलेगा। உலகத்தில் உள்ள இந்த கொரோனா நேரத்துல दुनिया में इस कोरोना के समय पर இல்ல ஒரு வேதனையான ஒரு நேரத்துல या फिर कोई तकलीफ रहने वाले समय पर, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால और प्रभु हमारे संग है, इसीलिए தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். हमारी जरूरतों को जरूर वो पूरा करता है। உபாகமம் 33வது அதிகாரம் व्यवस्था विवरण 33वां अध्याय 3வது वசனத்துல 3रे वचन पर மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், मूसा अपने लोगों को देखकर कहता है, சத்தியமா மெய்யாகவே सत्य सच्चाई से ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். लोगों से प्रभु प्रेम करता है। நேசிக்கிறார், ஜனங்களை நேசிக்கிறார். वो अपने लोगों से प्रेम करता ही அவர்கள் रहता है, எப்படியாவது அதை அவங்க பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று और விரும்புகிறார். वो चाहता है कि वो लोग उसे पाकर उसको अनुभव करे अपने जीवन पर। மோசே அனுபவத்தோடு ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. मूसा अनुभव के साथ एक वचन को कहता है, அதுல 33வது அதிகாரத்துல उस पर 33वां वचन के अंदर, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். और सच्चाई में वो अपने लोगों से प्रेम करता है, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள். और उसके पवित्र लोग सब उसी के हाथ के अधीन में हैं। அவங்க என்ன செய்தாங்களா? वो क्या करते हैं? அவர்கள் वो लोग உம்முடைய பாதத்தில் விழுந்து और तेरे पैरों तले गिरकर உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைகிறார்கள். और तेरे वचनों के द्वारा वो अपने आप को सिखा लेते பலன் हैं, அடைகிறார்கள். सामर्थ्य पाते हैं। எவ்வளவு மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. कितना महिमा का प्रभु है। இன்றைக்கு நீங்களும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். आज मैं और आप इस आशीष को पा அவர் सकते எழுதி हैं। வைத்திருக்கிற அருமையான விலையேறப்பெற்ற வேதாகமம் और उसने लिखा हुआ ये जो कीमती वचन है தேனை காட்டிலும் மதுரமானது. वो मध से भी मीठा
मीठा है தங்கத்தை காட்டிலும் உயர்வானது. और वो सोने से भी बहुत कीमती है கர்த்தருடைய வசனம் எல்லாவற்றை காட்டிலும் மகிமையானது. और प्रभु का वचन सारी चीजों से बहुत ही महंगी அப்படியே है। நான் உட்கார்ந்து வாசிக்கும் போது, और जब उससे बैठकर पढ़ते हैं, தியானிக்கும் போது, उसे ध्यान करते அந்த हैं ஆசீர்வாதத்தை நான் தியானிக்கும் போது और उस आशीष को जब हम ध्यान करते हैं நிச்சயமாகவே நாம் அதை அனுபவிக்க முடியும். जरूर हम उसे अनुभव कर सकते हैं। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल पर लिखा है உபாகமம் 32வது அதிகாரம், व्यवस्था विवरण 22वां अध्याय, வானங்களே செவி கொடுங்கள், हे आकाश मेरी ओर कान लगाओ, நான் பேசுவேன், मैं बातें करूंगा, பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. हे पृथ्वी तू मेरे जबान के वचनों को सुन। அவர் சொல்லுகிறார் பாருங்க, वो कहता है எப்படி மழை ஒரு இளம் பயிர் மேல விழுகிறதோ, और जैसी बारिश एक बीज के ऊपर पड़ती है, அதை போல என்னுடைய உபதேசம் பனி துளியை போல இறங்குகிறது, और उसी प्रकार मेरा उपदेश एक ओस के समान आकर गिरता है புல்லின் மேல் இறங்குகிறது, और एक घास के ऊपर पड़ती என்னுடைய है, வசனம் அப்படி और இறங்குகிறது. मेरा वचन वैसे उतरता है। கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर आपको आशीष करेगा। எவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம் பாருங்க. कितना महिमा का அவர் प्रभु है। மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறார், இன்னும் செய்வார். महिमा की बातों को हमारे लिए करता रहेगा और भी करेगा। ஏசாயா 46வது அதிகாரத்துல, ऐसा ऐसे 40वां अध्याय के अंदर தயவு செய்து எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் प्रभु சொல்கிறார். कहता है तुम मेरी आवाज को कान दो करके विनती करता है। 46 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 46 के अंदर तीसरे वचन को मैं पढ़ता हूँ। யாக்கோபின் சந்ததியாரே, हे याकूब के घराने, இஸ்ரேல் சந்ததியில் हे इज़राइल के घराने, மீதியாகிய சகல ஜனங்களே, हे सब बचे हुए लोगों, எனக்கு செவி கொடுங்கள். मेरी और कान लगाकर सुनो, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், और तुमको तुम्हारे माँ के कोख से उत्पन्न होने के पहले, அவர் சொல்கிறார், உங்களை ஏந்தி और तुम्हें उठाकर தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியாத முதல் உங்களை தாங்கினேன். तुम्हारे उत्पत्ति के पहले ही मैंने तुम्हें संभाला है। 4வது வசனம் சொல்கிறாரு, चौथा वचन में कहता है முதிர் வயதிலும், और बुढ़ापे में, பயப்படாதங்க, முதிர் வயதிலும் बुढ़ापे में भी நான் தாங்குவேன். मैं तुम्हें संभालूंगा। எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தை. कितना एक वागदान का वचन है। யார் இது சொல்லுதா? कौन ये कहता है? மனிதன் அல்ல, कोई मनुष्य ஒரு नहीं, தீர்க்கதரிசி அல்ல, कोई भविष्यद्वक्ता தேவனே नहीं, சொல்லுகிறார். प्रभु खुद कहता है। அவர் சொல்றார், நான் அதை செய்வேன், वो कहता है मैं उसे करूंगा, நான் உன்னை मैं करूंगा, ஒரு நாள் அவர் கைவிடுகிறவர் वो அல்ல. कभी नहीं छोड़ेगा। அவர் பறந்து காட்கிற பச்சையை போல நம்மளை காப்பாற்றுகிறார். उड़कर संभालने वाले एक पक्षी के समान हमें संभालता है, ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிட और வேண்டும். इसीलिए उसके बच्चे हम हमेशा उसकी ओर देखते रहे। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है நீதிமானுடைய வீட்டுக்குள்ள எப்பவும் சந்தோஷம் இருக்கும், धर्मी के घर पर हमेशा खुशी துதி रहेगी இருக்கும். और आनंद होगा, காரணம் அவர் தலைவராக, அவர் அப்பாவாக இருக்கிறார். क्योंकि वो एक मालिक और सरदार बनकर है। நமக்கு அவர் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, केवल हमारे लिए वो एक रचना करने वाला नहीं, சிருஷ்டிகரா நம்ம பார்க்கறதை விட हम उस रचना करने वाले से ஒரு बढ़कर தகப்பனாக நாம் பார்க்கிறோம். एक पिता के समान அவருடைய हम देख அப்பாவாக सकते हैं, பார்க்க வேண்டும். अपने पिता के समान देखें, என்னை பெற்றெடுத்த தெய்வமாக நான் பார்க்கிறேன். और मुझे उत्पन्न किया हुआ पिता के समान அப்பொழுதுதான் देखें, அந்த ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து நன்றி சொல்ல முடியும். और तब उस प्रभु के प्रेम को हम समझ सकते हैं, उसको धन्यवाद कह ஒரு सकते हैं। அதிசயத்தை கர்த்தர் एक செய்வார். अद्भुत काम को प्रभु करता என்ன है, தேவை இருந்தாலும் சரி அவர் அற்புதமா செய்வார். कोई भी जरूरत क्यों ना रहे वो अद्भुत रीति से கண்டிப்பா करेगा, செய்வார் பாருங்க. जरूर करेगा। அவருடைய நாம தரிப்பிக்கப்பட்ட ஜனம் और उसके नाम पहने हुए தங்களை लोग தாழ்த்தி अपने आप को தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது अपने पूरे रास्ते से जब मुड़ जाते हैं, நம் மூலமாக உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். हमारे द्वारा पूरा देश आशीषित किया அவர் जाता है, கண்டிப்பாக நம்மளை உயர்த்தி வைக்கிறது. और जरूर हमें संभाल कर ऊंचे स्थान पे रखता है। இந்த 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். इस अप्रैल के 11वीं तारीख को आपको आशीष करते हैं। உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். प्रभु जरूर आपको आशीष करके संभालेगा, நாங்கள் நினைக்கணும், என்னை தூக்கி சுமந்த தெய்வம். और वो हमें विचार पे रखना है कि मुझे उठाकर चलाने वाला प्रभु। 40 வருஷமா இஸ்ரவேலர்களை எப்படி தூக்கினாரோ அதே போல நம்மையும் அவர் தூக்கி சுமந்தார். 40 साल तक इजरायलियों को जैसे उठाकर चलाया वैसे ही हमें भी चलाता है। நாம் கைகளை உயர்த்தி சொல்லணும், हम हाथों को उठाकर कहना என்னை चाहिए, என்னை தாங்கின தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். मुझे जो उठाकर चलाता है उस प्रभु को धन्यवाद। நம் முழு இதயத்தோடு சொல்லுவோம், पूरे हृदय से कहेंगे, ஆண்டவரே நான் உணராம இருந்துட்டேன், हे प्रभु मैंने अभी तक उसे महसूस नहीं நீங்க किया, தான் இது வரைக்கும் என்னை சுமந்தீங்க, आप ही ने मुझे अभी तक संभाला நீங்க है, தான் எனக்கு
சாப்பாடு கொடுத்தீங்க, आप ही ने मुझे अभी तक भोजन நீங்க दिया தான் है, எனக்கு துணி கொடுத்தீங்க, आप ही ने मुझे वस्त्र दिया நீங்க है, தான் எனக்கு வீடு வாசலை கொடுத்தீங்க, आपने ही मुझे रहने के घर வேறே स्थान दिए हैं, குடும்பமாய் மாற்றினீங்க. आपने मुझे परिवार में நீர் बदला है। கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நன்றி அப்பா. आपकी ओर से दिया गया हर एक आशीष के लिए எல்லாரும் धन्यवाद। நன்றி சொல்லுவோம். हाँ, प्रभु आपको धन्यवाद कहते हैं। எண்ணி பார்ப்போம், हम गिन कर அவர் देखेंगे செய்கிற எல்லா அதிசயங்களை எண்ணி எண்ணி நன்றி சொல்லுவோம். और उसके दिए गए हर एक कामों को याद करके धन्यवाद कहते रहेंगे। அதிசயங்களை காண்போம். हम अद्भुत कार्य को ஜெபம் देखेंगे। பண்ணுவோமா? क्या प्रार्थना करें? பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கி பார்ப்போம், पवित्र प्रभु की ओर அப்பாவை देखेंगे, நோக்கி பார்ப்போம். पिता की ओर அவர் देखेंगे। சொல்லுகிற என் பிள்ளைகளே, वो कहता है, हे मेरे बच्चों, புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? क्या भोजन के लिए कुछ है? அவங்க ஒண்ணுமே இல்லைன்னா, उन्होंने कहा कुछ नहीं, காரணம் அவங்க இயேசு விட்டுட்டு வந்துட்டாங்க. क्योंकि उन्होंने यीशु को छोड़कर आ அவர் गए। உன்னோடு கூட இருந்தால் ஒரு ஆசீர்வாதம். अगर वो तुम्हारे संग है तो आशीष है। அவர் வனாந்தரத்துல நடத்தினார், और वो जंगल में उन्हें चलाया, குறைவில்லாத சாப்பாடையும் தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுத்தார். बिना किसी कमी कटी के भोजन को और खाने நம்மை को கூட दिया। அப்படி காப்பார். और हमें भी वैसे ही संभालेगा। பரிசுத்தமுள்ள இயேசுப்பா, पवित्र प्रभु यीशु, சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் कलीसिया பண்ணுகிறேன். के हर एक परिवार के लिए ஒரு प्रार्थना சிலருக்கு करते हैं। சரீரத்துல பலவீனம், कुछ लोगों को शरीर में ஆனா कमजोर, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுகமாக்கி. लेकिन प्रभु अपने लोगों को संभालता ஒரு है। சிலருக்கு கடன் தொல்லை, कुछ लोगों को फिर कंगालपन, ஆனால் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர். और प्रभु आप उनसे भी बदल அவர் दीजिए। செய்த நல்ல வேலை கூட தடைபட்டிருக்கிறது. उन्होंने किया हुआ अच्छा काम भी रुकावट में இயேசுப்பா, है। அது திரும்ப நடக்கணும். प्रभु फिर से चलना चाहिए, நீர் அதிசயங்களை செய்யணும். आप अद्भुत करना நீர் चाहिए, ஆச்சரியமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும். आप आश्चर्य कार्य अपने बच्चों को அவங்க दीजिएगा। எல்லாரும் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கணும். और प्रभु आपके हर एक कार्य के लिए யாரெல்லாம் आशीष करें। விசுவாசத்தோட உமக்கு நன்றி சொல்லுகிறார்களோ, जो भी विश्वास के साथ आपको धन्यवाद உம்முடைய कहते हैं, அதிசயங்களை தங்களுடைய வீடுகளுக்குள்ள அனுபவிக்கிறார்கள், अपने धन्यवाद के साथ अपने जीवन में भलाई को இன்னும் जगीचा அவங்க करते हैं, அதிசயத்தை காணப்படும். और भी भलाई को देखने के உம்முடைய लिए मदद நாமத்துக்கு மகிமை कीजिए। உண்டாகட்டும். आपके नाम की महिमा தேவன் हो। அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यारा है, அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். उसने हमसे पहले प्रेम किया, அப்படிப்பட்ட மகிமையான அன்பை அனுபவிக்கட்டும். और वैसे अच्छे प्रेम को हम पहचान सकें। உம்முடைய அன்பினாலே வீடுகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். प्रभु आपके प्रेम के द्वारा घर आशीष சரீரத்துல சுகம் இருக்கட்டும். शरीर में संगाई रहे, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கட்டும். घर के अंदर समाधान இயேசுவ रहे। நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். यीशु के नाम से हम आशीष मांगते हैं। தெய்வீக சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. प्रभु आपके समाधान के साथ में बच्चों को இயேசு चलाइए। கிறிஸ்துவின் நாமத்துல பிதா, यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென்.